கிருஷ்ணனின் குணாதிகாரம் பாகம் 6. நம்பிக்கையின் நிழல் இடம். யமுனை கரை. கோகுலத்திற்கு அருகே நேரம். மழைக்காலம். இரவு நேரம். கதை தொடக்கம். ஒரு நாள் இரவில் யமுனை கரையோரத்தில் ஆற்று நீர் பொங்கியது. கோகுலத்தில் கனமழை கொட்டியது. சில குடிசைகள் கட்டியிருந்த இடங்கள் வெள்ளத்தில் மூழ்கின. மக்கள் பதற்றத்தில் அலைந்தனர். அதிகபட்சம் நஷ்டமடைந்தது சந்திரம்மாள் என்ற பசுமாதை மேய்க்கும் தாய்மாரும் அவருடைய 2 பிள்ளைகளும். அவர்கள் நிழலில் நின்று நடுங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது கிருஷ்ணன் அந்த இடத்துக்கே வந்தான். அவன் கையில் ஒரு தீப்பந்தம். அவனது முகத்தில் நிம்மதி, கண்களில் பரிவு. அவன் பசுமையான மரக்குச்சியை தூக்கி காட்டினான். இங்கே வந்து நின்றுருங்க, நம்ம யமுனை தட்டமாட்டா. உங்க நம்பிக்கையில நானும் நிழலாக நிற்கிறேன். இரவும் செல்லும், நம்பிக்கையும் வெளிச்சமும் பிறக்கும். அந்த மரக்குச்சி அற்புதமாக ஒரு ஆலமரமாக மாறியது. அந்த மரத்தின் கீழே ஒரு குப்பை கூட கிழிக்கப்படவில்லை. மழை கடந்து சென்று காலையில் அந்த குடும்பம் பாதுகாப்பாக எழுந்தது. அனைவரும் வாயடைத்தனர். இது எப்படி என்று யாரோ கேட்டபோது பக்கத்திலிருந்து ஒரு சிறுவன் சொன்னான், நம்பிக்கையோட வாழ்றவங்க கடலையும் கடக்க முடியும். அது கிருஷ்ணனின் நிழல், நம்மை பாதுகாக்கிற நிழல். கதையின் உண்மை. வானம் வாழ்க்கையில் சில நேரம் இருள்புறம் நம்மை சூழ்ந்தாலும் நம்பிக்கையோடு நாம் நிழலாக இருந்தால் பிரகாசமாக நம்ம வாழ்க்கையும் மாறும். கிருஷ்ணன் நிழல் போல நம்முடன் இருப்பான், நம்மில் நம்பிக்கை இருந்தால்.